வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு சிம்பிளாக ஈஸியாக கிளாஸ் கேக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி கிளாஸ் கேக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக குயிக்காக நம்மளுக்கு முடியும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப்பில் நல்லா கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது 1/4 கிலோ கோதுமை மாவு இருக்கும். நான் கோபுரமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து மாவு வந்து கோதுமை மாவு கோபுரமாக எடுத்துக்கணும். அதே கப்பில் 3/4 கப்பு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். ஆப்ப சோடா மாவு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஆப்ப சோடா மாவு. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 3/4 கப்பு சர்க்கரை எடுத்தோம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் மட்டும் நான் நிறுத்தி வச்சுக்கிறேன் சர்க்கரை. இந்த 4 டீஸ்பூன் சர்க்கரை வந்து நம்ம கலருக்காக, கேக்கு கலருக்காக நம்ம கேரமல் செஞ்சுக்கலாம். 5 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் கேக்கு. வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இது நம்ம பவுடராக அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம சர்க்கரை, ஏலக்காய், ஒரு பட்டை துண்டு பவுட்ரு பண்ணின்னு வந்தாச்சு. நம்ம ஜல்லடியில் கொட்டி ஜலிச்சு தான் போடணும். ஏன்னா அந்த ஏலக்காய் திப்பிலாம் இருக்கும். பாருங்க, அந்த ஏலக்காய் திப்பிலாம் இருக்கு, அதனால தான் நம்ம ஜலிச்சோம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம். கேரமல் செஞ்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம சர்க்கரை எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. சர்க்கரை நல்லா சூடு ஏறி சர்க்கரை உருகி நல்லா கலர் கொடுக்கும். நம்ம கேக்கு கலருக்காக தான் நம்ம கேரமல் செய்கிறோம். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அது 200 மில்லி பால், காய்ச்சி ஆற வச்ச பால் இது. அதில் இந்த கேரமலுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். கரைஞ்சிடும் இது கொஞ்ச நேரத்தில். கேரமலுக்கு நம்ம பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம். நல்லா கரைஞ்சிச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க கலர் எப்படி இது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்சிங் பண்ணோம். நம்ம எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இரநூறு மில்லி பால், சர்க்கரை 200 சர்க்கரை, 5 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா மாவு, 1/4 கிலோ கோதுமை மாவு. பால் பத்தலை, இன்னும் ஒரு 100 மில்லி பால் ஊற்றிக்கலாம். பால் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். நல்லா கட்டி முட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிக்கிடாதீங்க. கேக் வேகிறதுக்கு லேட் ஆகும் தண்ணியாக இருந்ததுன்னா. பதம் பார்த்துங்க. ஃபூட்டி நான் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு 2 கலர் தான் கிடச்சிது. உங்களுக்கு எத்தனை கலர் கிடச்சாலும் நீங்கள் போட்டுங்க.
நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முந்திரி பருப்பு 10 பருப்பு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் பாதாம் கூட போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நான் குக்கர் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட எது வெயிட்டான பாத்திரம் இருக்கோ நீங்கள் அந்த பாத்திரம் வச்சுக்கலாம். ஆனால் நான் இப்போ குக்கர் வச்சுக்கிறேன். ஸ்டாண்டு ஒன்று போட்டுக்கிறேன். அந்த ஸ்டாண்டு மேலே ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கலாம். மூடிக்கலாம். மூடி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா சூடு ஏறணும். குக்கரில் வந்து உப்போ மணலோ எதுவுமே போடக்கூடாது. வெறும் குக்கரே நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு போட்டு நான் ஒரு தட்டு வச்சுக்கிறேன். நல்லா சூடு ஏறட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்கர் சூடு ஏறணும். அதுக்கு பிற்பாடு நம்ம கேக் கொண்டாந்து வச்சுக்கலாம். நான் 4 கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறேன். 4 கிளாஸில் கேக் செய்ய போகிறேன். கிளாஸ் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சாப்பிடாதவங்களா இருந்தால் வாசனை இல்லாத எண்ணெய் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே 4 கிளாஸ்லையும் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா பெஷ்ஷில் எல்லா இடமும் தடவி விட்டுக்கலாம். நம்ம எதுக்கு நெய் ஊற்றி தடவி விடுறோம்னா கேக்கு ஒட்டாமல் வரும். கிளாஸில் லைட்டாக கோதுமை மாவு போட்டுக்கலாம். எல்லா இடமும் கோதுமை மாவு படணும். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சோம். நல்லா ஊறிடுச்சு. நம்ம கிளாஸ்ல ஊற்றிக்கலாம். நம்ம கேக் செய்யறதுக்கு 4 கிளாஸ்லையும் ஊற்றியாச்சு. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. கேக் வெந்தால் மேலே நல்லா பொங்கி வரும். ஆஃப் தான் ஊற்றணும். கிளாஸில் நம்ம பூட்டி ஃபுட்டி கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். மேலே முந்திரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பாதாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போ முந்திரி தான் போடுறேன். இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். குக்கர் சூடு ஏறி இருக்கும். நம்ம குக்கர் சூடு பண்ணோம். நல்லா சூடு ஏறிச்சு. நல்லா சூடு ஏறி நல்லா வாசனை வருது. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். 4 கிளாஸ் நம்ம வச்சிடலாம். மேலே மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போடக்கூடாது. இது 20 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம கேக் வச்சு 25 நிமிஷம் ஆகிப்போச்சு. நான் இடையில வந்து கேக்கு 20 நிமிஷம் கழிச்சு வந்து நான் கேக்கு சின்ன டிக் குச்சில குத்தி பார்த்தேன். வேவல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் நான் வச்சுட்டு போயிட்டேன். நல்லா கேக் வெந்துடுச்சு. சுத்தமா 25 நிமிஷம் ஆச்சு எனக்கு. உங்கள்ட்ட அந்த மாதிரி குச்சி இல்லைன்னா நீங்க கத்தி கூட நீங்க விட்டு உள்ள கேக் வெந்துக்குதான்னு பாத்துக்கலாம். கேக் வேகலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்க வச்சுக்கலாம். கேக் வெந்துச்சு. இப்ப நம்ம கேக் எடுத்துக்கலாம். கேக்கு செஞ்சு நம்ம ஆற வச்சோம். கேக் நல்லா ஆறிச்சு. கேக் ஆறினாதான் கேக் வந்து நல்லா முழுசா வரும், உடையாம. நல்லா கிளாஸ் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. சூடு ஆறணும். ஆறின பிறகு நம்ம ஒரு கத்தி எடுத்து சுற்றி கட் பண்ணி விட்டுக்கலாம்.
சுற்றி கட் பண்ணிங்க. அழகாக கேக் எடுத்து விட்டாதான் கேக் வந்து நல்லா முழுச்சா வரும். சூப்பராக வந்துச்சு பாருங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் கேக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். கோதுமை மாவில் சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்கிற கேக்கு வீட்டில் குழந்தைங்களெலாம் செஞ்சு கொடுங்க. எப்படி செஞ்சோன்னா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.